பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு கேரம் விளையாட ஸ்டார்ட் பண்ணி என் அண்ணனை பார்த்து தான் ஃபஸ்ட்டு. நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன், ப்ரீகேஜிலேருந்து 10th வரைக்கும். அதுக்கப்புறமா கவர்மெண்ட் எய்டட் சென்ட் ஆனிஸ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தான் படித்தேன். இப்போ வந்து ஃபஸ்ட் இயர் காலேஜ் எஸ்ஐடியில் படிச்சுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துக்கு எங்களுக்கு கூப்பிட்டதுக்கு. இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன்னா அது காரணம் வந்து மலையும் சாரும் எங்கள் அப்பாவும் தான். ஸோ ரெண்டு பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன். நாங்கள் வந்துட்டு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அப்பா ஆட்டோ டிரைவர், அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். இவங்க 2 பேர் வர கஷ்டத்தை பார்த்து அவங்களுக்கு எதுனா ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் வந்துட்டு நான் கேரம் ஸ்டார்ட்டே பண்ணேன். அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபுல் டே ப்ராக்டிஸ் பண்ணதுனால இந்த இடத்துல நிற்கிறேன். இந்த நேரத்தில் நான் எங்கள் அம்மா அப்பாவுக்கும் என்னோட கோச்சுக்கும் தேங்க்ஸ். My family background, that's it, your question, it's enough. Actually, I am from poor family. While I am starting carom, my father was doing hiring. After that, we have settled down, and I got a job in postal department based on my performance in sports quota. And then from postal department, I have gone through income tax as inspector. It's direct recruitment. And before this, I was a scholarship player in Indian Oil also for 3 years. 8 o'clock ஸ்கூல். என்ன ஸ்டடீஸாக இருந்தாலும் டவுட்டாக இருந்தாலும் ஸ்கூல்லே கிளியர் பண்ணுவேன். அது போக எக்ஸ்ட்ரா வந்துட்டு படிக்கிற டைம் ஈவினிங் 5 to 6 படிப்பேன். 6 to 9 ப்ராக்டிஸ். ஆக்சுவலி ஸ்டடி ஸ்போர்ட்ஸ் ரெண்டுத்தையும் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுனா ஐ திங்க் வி நீட் தி சப்போர்ட் ஆஃப் ஸ்கூல் அண்ட் காலேஜ். நம்மளோட எஜுகேஷன் ரிலேட்டடாக இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணணும். ஆக்சுவலாக அவங்க 2 பேர் சில விஷயம் சொல்லலை. இங்கே இருக்க நாங்கள் 3 பேருமே ஸ்கூல் சைட் கூட போனதில்லை. வெறும் எக்ஸாம்ஸ்க்கு மட்டும்தான் ஆக்சுவலாக நாங்கள் ஸ்கூலுக்கே போயிருக்கோம். பட் எக்ஸாம் எல்லாரும் கிளியர் பண்ணிட்டோம். அது வந்து மெயின்லி டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் சப்போர்ட், அப்புறம் நம்மளோட கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம். தேங்க்யூ சப்போர்ட் பண்ணதுக்கு. அதே மாதிரி எல்லாருக்குமே ஒன்று சொல்லிக்கிறேன், நாங்கள் வந்து கேரம் ஸ்டார்ட் பண்ணோம்னா நாங்கள் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருந்தோம் எங்களை வந்து கேரம் வந்து விளையாடணும், எங்களுக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்ட்டு தான் நான் கேரம் ஸ்டார்ட் பண்ணேன். அதே மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு திறமைகள் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் எதனா ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ண பாருங்கள். அதே மாதிரி ஸ்டடீஸ் ஃபர்ஸ்ட், அதே மாதிரி ஸ்டடீஸும் இருக்கணும், ஸ்போர்ட்ஸும் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்களுக்கு எப்படின்னா நாங்கள் வந்து எனக்கு ஒரு 14 ஏஜ் இருக்கும். நான் வந்து சப் ஜூனியரில் 3rd place வந்திருந்தேன். அதே மாதிரி 2022 ஜூனியர் நேஷனல் சாம்பியனாக வந்திருந்தேன். எனக்கு வந்து இந்தியன் ஆயிலில் வந்து ஸ்காலர்ஷிப் பண்ணிட்டு இருக்காங்க 3 இயர்ஸாக. அதே மாதிரி கேரளில் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஸ்காலர்ஷிப்பும் இருக்குது, ஜாபும் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ வந்து இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டராக வந்து நாகஜோதி அக்கா இருக்காங்க. எனக்கு வந்து அவங்க சின்ன வயசுலேருந்தே தெரியும். அவங்க கூட வந்து நிறைய மேட்சஸ் நானும் போயிருக்கேன். அவங்க வந்து 4 இன்டர்நேஷ்னல் பார்ட்டிசிபேஷன் பண்ணி இப்போ வந்து இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டராக இருக்காங்க. கேரளில் வந்து நிறைய பேருக்கு தெரியல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்பான்சர்ஸ் இருக்கா இல்லையான்னு அப்படி இருக்காங்க. கேரம்லேயும் எல்லாமே எல்லா சப்போர்ட்டும் இருக்கும். இப்போ வந்து கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க கேரமும். அதே மாதிரி பேரண்ட்ஸ்க்கு ஒரு அட்வைஸ், ஃபஸ்ட்டு பசங்களை வந்து கேளுங்க, அவங்களுக்கும் நிறைய திறமைகள் இருக்கும். கண்டிப்பாக பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணால் இங்கே இருக்கிற பசங்களில் யாருன்னா கண்டிப்பாக நீங்களும் வேர்ல்ட் சாம்பியன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நன்றி. எங்களை கூப்பிட்டு இங்கே ஹானர் பண்ணுற வேலம்மாள் ஸ்கூலுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தூரம் வந்திருக்குன்றது வந்து எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. நான் வந்து 7 இயர்ஸாக கேரம் விளையாண்டுட்டு இருக்கேன். இது வரைக்கும் யாரும் கேரமில் இவ்வளோ இது பண்ணி ஹானர் பண்ணதில்லை. இந்த இயர் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லலாம். நாங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எங்கள் ஏர்போர்ட்டில் வந்து எங்களை இன்வைட் பண்ணதாக இருக்கட்டும், எங்களை வந்து பார்த்துக்கிட்டதாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. உதயநிதி சார் வந்த பீரியட்க்கு அப்புறம் சார் வந்துட்டு எங்களுக்கு இப்போ நிறையா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் கேரமில் என்ட்ரு ஆனதுலேருந்து 7 இயர்ஸாக வந்து எதுவுமே ஹெல்ப் பண்ணதில்லை. இப்போ வந்துட்டு இப்படி பண்ணுறதுனால இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷனில் இருக்க பிளேயர்ஸ் எல்லாருமே வந்துட்டு இன்னும் மேலே வருவாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்றது, நெவர் எவர் கிவ் அப். சீக்கிரமா சோர்வு அடைஞ்சிடாதீங்க. எதா இருந்தாலும் முயற்சி பண்ணுங்க. வெற்றியோ தோல்வியோ நாம முயற்சி செய்யறது தான் ஃபர்ஸ்ட். நம்ம முயற்சி செஞ்சாலே அது வெற்றிக்கு சமம்.
அதனால எதுக்குமே சோர்வடைஞ்சிடாம உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கரெக்டாக பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட் கேடட் நேஷனல்ஸ் டைட்டில் அடித்தேன். அதுக்கப்புறம் சிஏ நேஷனல்ஸில் 5th பொசிஷன் எடுத்து எனக்கு இந்தியன் ஆயில் ஸ்காலர்ஷிப்பில் 3 இயர்ஸாக எனக்கு இப்போ ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நான் இந்த 6th வேர்ல்ட் கப் போயிட்டு வின் பண்ணிட்டு வந்தேன். நாங்கள் இது எதிர்பார்க்கல, எதையுமே எதிர்பார்த்து பண்ணலை. நாங்கள் எங்களோட பெஸ்ட்டு கொடுத்தோம். எங்களுக்கு அதுக்கான எஃபர்ட் திருப்பி எங்களுக்கு கிடைச்சிது. அதனால எதையும் எதிர்பார்த்து பண்ணாதீங்க. எதா இருந்தாலும் புரிஞ்சு பண்ணுங்க, ஃபுல்ஃபில்லாக பண்ணுங்க, லவ்வோடு பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். தேங்க்யூ. அப்போ இந்த அளவுக்கு கேரம் ஃபேமஸ் கிடையாது. இப்போ ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நான் ஒரு 10 வயசுலேருந்து டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போதுலேருந்து மேட்சஸ் விளையாடிட்டு இருக்கேன். பட் அப்போலாம் நான் ஸ்காலர்ஷிப்பில் இல்லை. when I entered into my college, I think 2016 I got scholarship in Indian Oil. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் கேரம் ரொம்ப மேலே போயிட்டே இருக்கு. இப்போ ரொம்ப பெரிய ஸ்டேஜில் இருக்கு. நிறைய பேர் கேரம் பற்றி அவேர்னஸ் இல்லை, கேரம் ஆடினா எதுவுமே கிடைக்கலன்னு நினைக்கிறாங்க. பட் நான் கேரம்லேருந்து தான் இந்தியன் ஆயில் ஸ்காலர்ஷிப் போனேன். இவங்க 2 பேருமே இந்தியன் ஆயில் ஸ்காலர்ஷிப் பிளேயர்ஸ். அங்கேருந்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட் போனேன். போஸ்டல் டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் டைரக்ட் இன்ஸ்பெக்டருக்கு வந்திருக்கேன். ஸோ இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கேரமில் இருக்கு. ஒரு மெயின் திங் என்னன்னா, நான் 9th ஸ்டாண்டர்ட் வேளாமல் சூரப்பேட்டில் தான் படித்தேன். ஐ திங்க் ஈச் அண்ட் எவ்ரி அச்சுவல் பார்ட் ஆஃப் வேளாமல் ஐ திங்க். அண்ட் அவங்களும் எனக்கு ஃப்ரீ எஜுகேஷன் தான் கொடுத்தாங்க. நான் என்னோட கரியர் ஸ்டார்ட் பண்ணது 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஃப்ரீ எஜுகேஷன். அண்ட் காலேஜ்லேயுமே ஃப்ரீ எஜுகேஷன் டிஜி வைஷ்ணவாவில் படித்தேன். அங்கே தான் கம்ப்ளீட் பண்ணேன். ரெண்டுமே எனக்கு ஃப்ரீ எஜுகேஷன் தான். ஸோ ஸ்போர்ட்ஸ் நம்ம லைஃப்பில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஸ்போர்ட்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு ஸ்டடீஸும் இம்பார்ட்டண்ட். நான் சொன்னேன் நாங்கள் ஸ்கூல் சைடே போனதில்லைன்னு சொன்னேன். பட் ஸ்கூல் சைட் போகலனாலும் எக்ஸாம்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணியிருக்கோம், நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்கோம். காலேஜில் கூட ஃபஸ்ட் கிளாஸில் தான் பாஸ் பண்ணோம். Only sports can't help you. We need studies also, like hard work plus smart work ரெண்டுமே வேணும். நீங்கள் ஸ்டடீஸ்லையும் நல்லா பண்ணால் தான் ஒரு நல்ல போஸ்டிங் உங்களுக்கு கிடைக்கும். ஆப் போடுங்க, எல்லாத்துலேயுமே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அண்ட் மெயின் திங், உங்கள் பேரண்ட்ஸ் சொல்கிறத கேளுங்க. எல்லா டைமுமே நம்ம எடுக்கிற டெசிஷன் கரெக்டாக இருக்காது. இப்போ செஸ் சாம்பியன் அவர் அழிச்சிட்டு வந்த மாதிரி எங்கேயும் ஃபர்ஸ்ட் அவங்க ரிசீவ் பண்ணி கொடுத்துட்டு வந்தாங்க. இப்போ ஸ்போர்ட்ஸ் அவார்டும் அவங்களுக்கு 1 கோடி அதுக்கப்புறம் 50 lakhs கொடுத்துருக்காங்க. இந்த கேம் முன்ன இருக்கிறத விட இப்போ டெவலப்மெண்ட் நிறைய இருக்கு. இந்த வேலைமால் நான் சொன்ன மாதிரி காசிமா சூரப்பேட்டையில் விளையாடிட்டு வின் பண்ணாங்க. இப்போ மறுபடியும் ஃபெலிசிட்டேஷன் பண்ணுறாங்க. இந்த கேரமை ஸ்கூல் லெவலில் மற்ற இடத்துல இருக்கிற மாதிரி வேலைமால் சேர்க்கணும்னு கேட்டுக்கிறேன் நான். அதுக்கான எதனா தேவைப்பட்டதுன்னா தமிழ்நாடு கேரம் அசோசியேஷனும் சென்னை டிசி கேரம் அசோசியேஷனும் உங்களுக்கு முழு ஒத்தாசை பண்ணோம். இந்த கூடிய சீக்கிரம் இந்த கேமை இன்டர் காலேஜையும் யூனிவர்சிட்டியிலும் சேர்க்கறதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம். கேரம் முன்ன மாதிரி இல்லை. எல்லாருமே சொல்லிட்டு இது கவர்மெண்ட் கேம் என்ன, ஏன்னா ஒரு எல்லாரும் எங்கேயாவது போட்டு விளையாட்டு இருந்த காலம் போய் இப்போ எல்லாமே வேர்ல்டு கப்பு அந்த இன்டர்நேஷனல் லெவலில் கேரம் உருவாகிருக்குது. எல்லாருமே கேரம் விளையாடுறதுக்கு மீடியாவில் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க. இந்த மாதிரி காலேஜஸும் நிறைய என்கரேஜ் பண்ணணும். இந்த ஃபெலிசிட்டேஷனுக்கு இங்கே கூப்பிட்டு